ஆரம்பத்தில் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமி வடிவமற்றதும் வெறுமையானதுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் சூழ்ந்திருந்தது. தேவனுடைய ஆவி நீரின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தது. அப்போது தேவன் ஒளி உண்டாகக் கடவது என்றார். உடனே ஒளி உண்டானது. அவர் ஒளியையும் இருளையும் பிரித்து பகலுக்கும் இரவுக்கும் பெயரிட்டார். வானத்தையும் பூமியையும் கடல்களையும் நிலங்களையும் புட்கள் செடிகள் கனிமரங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மீன்கள் பறவைகள் மிருகங்கள் என அனைத்தையும் தேவன் தமது வார்த்தையால் படைத்து இது நல்லது என்று பார்த்தார். பின்னர் பூமியின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் மூக்கில் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதனால் அவன் ஜீவனுள்ள ஆத்துமாவானான். அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார். தேவன் அவனை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அதை காத்து பண்படுத்தும்படி கட்டளையிட்டார். அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கருதி அவன் விலாவிலிருந்து ஏவாளை உருவாக்கி அவனுக்கு துணையாக கொடுத்தார். தேவன் கட்டளையிட்டதை மீறி ஏவாள் பழத்தை உண்டு ஆதாமுக்கும் கொடுத்தபோது பாவம் உலகிற்குள் நுழைந்தது. அவர்கள் தேவனின் சந்நிதியிலிருந்து மறைந்து இறுதியில் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஆதாம் மற்றும் ஏவாள் பெற்ற மக்களில் முதற்பிறந்தவன் காயின், அடுத்தவன் ஆபேல். ஆபேல் மந்தையின் முதற்பலன்களை தேவனுக்கு பலியாக செலுத்தினான். காயின் நிலத்தின் கனிகளை செலுத்தினான். தேவன் ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டார். காயினின் பலியை ஏற்காதபோது பொறாமையும் கோபமும் காயினின் இதயத்தை நிரப்பியது. அது அவனை அவன் சகோதரனை கொல்லும் அளவிற்கு கொண்டு சென்றது. மற்றும் பூமி ஆபேலின் இரத்தத்தை ஏற்றுக்கொண்டது. தேவன் காயினை கண்டித்து அவனை அலைந்து திரியும் மனிதனாக ஆக்கினார். இவ்வாறு பாவத்தின் விளைவு மனித வாழ்க்கையில் ஆழமாக வெளிப்பட்டது. ஆபேல் இறந்த பின் தேவன் ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு மற்றொரு மகனை தந்தார். அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார்கள். ஏனெனில் தேவன் ஆபேலுக்கு பதிலாக இன்னொரு சந்ததியை நியமித்தார் என்று ஏவாள் கூறினாள். ஆதாம் ஏவாள் பற்றிய வேதாகம வரலாற்றின் இறுதி பகுதி மனித வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையையும் தேவனுடைய தீர்மானத்தின் ஆழத்தையும் வெளிப்படுத்துகிறது. ஆதாம் பூமியில் மொத்தம் 930 ஆண்டுகள் வாழ்ந்தான். தேவனால் நேரடியாக உருவாக்கப்பட்ட முதல் மனிதன் என்ற பெருமையுடன் பாவத்தின் விளைவையும் நேரில் அனுபவித்த மனிதனாக அவன் வாழ்க்கை அமைந்தது. ஏதேனில் ஆரம்பித்த அவன் பயணம் உழைப்பும் வேதனையும் நிறைந்த உலகில் முடிவடைந்தது. இறுதியில் நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டாய், எனவே நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்ற தேவனுடைய வார்த்தைப்படி அவன் மரணமடைந்து மண்ணில் அடங்கினான். ஏவாள் ஆதாமின் வாழ்க்கை காலத்தை பகிர்ந்தவளாக பல தலைமுறைகளின் தாயாக வாழ்ந்து மனித குலத்தின் துயரங்களையும் நம்பிக்கைகளையும் சுமந்தவளாகவே சித்தரிக்கப்படுகிறாள். அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு மனித வரலாறு நிறுத்தப்படவில்லை. மாறாக அது புதிய கட்டத்துக்குள் நுழைந்தது. பாவத்தாலும் மரணத்தாலும் மனித வாழ்க்கை கட்டுப்பட்டிருந்தாலும் தேவன் அளித்த வாக்குத்தத்தங்கள் சந்ததி மீட்பு நம்பிக்கை எதிர்காலத்தை நோக்கி நகரத் தொடங்கின. இந்த தொடர்ச்சியின் அடையாளமாக சேத் தேவனால் கொடுக்கப்பட்ட நம்பிக்கையின் சந்ததியாக எழுந்தான். சேத் வளர்ந்தபோது அவன் தன் தந்தையான ஆதாமிடமிருந்து தேவனை பற்றிய ஆழமான கதைகளை கேட்டுக்கொண்டே வளர்ந்தான். ஏதேன் தோட்டத்தில் மனிதன் தேவனுடன் நேரடியாக நடந்த உறவு, அந்த உறவில் இருந்த தூய்மை, சமாதானம், ஆனந்தம் இவற்றையும் ஆதாம் நினைவுகூர்ந்து அவனுக்குச் சொன்னான். அதே சமயம் கீழ்ப்படாமையின் மூலம் மனிதன் எவ்வாறு தேவனுடைய சந்நிதியிலிருந்து தள்ளப்பட்டான் என்பதையும், ஒரு சிறிய கட்டளையை மீறியதால் உலகத்திற்குள் பாவமும் வேதனையும் எவ்வாறு நுழைந்தன என்பதையும் சேத் கேட்டறிந்தான். இந்த கதைகள் அவனுக்கு வெறும் பழைய நினைவுகள் அல்ல, அவை அவன் உள்ளத்தை உலுக்கிய சத்தியங்களாக, வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்த்தும் பாடங்களாக மாறின. ஆதாமின் வார்த்தைகளில் இருந்த வேதனையும் உண்மையும் சேத்தின் உள்ளத்தில் தேவனை பற்றிய பயத்தையும் மரியாதையையும் விதைத்தன. அவன் வாழ்க்கை காயின் தலைமுறையைப் போல வன்முறையாலும் அகந்தையாலும் நிரம்பவில்லை. மாறாக அமைதியும் சாந்தமும் தேவபயமும் அவனுடைய நடைபாதையாக அமைந்தன. மனிதன் தன் சொந்த வலிமையால் அல்ல, தேவனுடைய கிருபையில்தான் நிலைத்திருக்க முடியும் என்பதை சேத் புரிந்து கொண்டான். அதனால் அவன் எண்ணங்களும் செயல்களும் தேவனை மறந்து தன்னை உயர்த்தும் மனப்பாங்குக்கு மாறாக தேவனை நினைத்து தாழ்மையுடன் வாழும் மனநிலையால் வடிவமைக்கப்பட்டன. சேத்தின் காலத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் நிகழ்ந்தது. மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை அழைக்கத் தொடங்கினார்கள்.
இது வெறும் ஒரு பழக்கமல்ல, மனித குலம் மீண்டும் தேவனை நோக்கி திரும்பத் தொடங்கிய ஒரு ஆன்மீக விழிப்புணர்வின் அறிகுறியாக இருந்தது. சேத்தின் வளர்ச்சியும் அவன் எடுத்த பாதையும் இருளில் மூழ்கிக் கொண்டிருந்த உலகில் ஒரு புதிய நம்பிக்கையின் ஒளியாக தோன்றின. அவன் வாழ்க்கை மனிதன் மீண்டும் தேவனுடன் உறவை நாட முடியும் என்பதற்கான ஒரு தொடக்கமாக வரலாற்றில் அமைதியான ஆனால் ஆழமான தடம் பதித்தது. சேத் திருமணம் செய்து கொண்டான். அவனுடைய மனைவியின் பெயர் வேதாகமத்தில் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவளின் பெயர் சொல்லப்படாத போதிலும் அவளுடைய வாழ்க்கையின் சாட்சி அமைதியாகவும் ஆழமாகவும் வெளிப்பட்டது. அவள் தேவபயமுள்ளவளாக தேவனை மையமாக கொண்ட குடும்ப வாழ்க்கையை சேத்துடன் இணைந்து நடத்தினாள். அவர்கள் தங்கள் இல்லம் வெறும் மனித உறவுகளால் மட்டும் நிரம்பியதல்ல, அது தேவனுடைய நாமம் மதிக்கப்படும் அவருடைய சித்தம் நினைவுகூரப்படும் ஒரு ஆன்மீக இல்லமாக இருந்தது என எண்ணியிருந்தனர். கணவன் மனைவி என்ற உறவில் அவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக மட்டுமல்ல, தேவனுடைய வழியில் ஒன்றாக நடக்கும் விசுவாச பயணிகளாகவும் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவற்றில் முதன்மையானவன் ஏனோஸ். அவனுடைய பிறப்பு சேத்தின் குடும்பத்தில் ஒரு புதிய காலத்தை தொடங்கியது. ஏனோஸ் மட்டும் அல்ல, சேத்திற்கு பிற குமாரர்களும் குமாரத்திகளும் பிறந்தார்கள். ஒவ்வொரு குழந்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. இந்த பிள்ளைகள் வளர்ந்தபோது அவர்கள் வெறும் மனித பலத்தால் அல்ல, தேவனுடைய பயமும் நம்பிக்கையும் கொண்ட வாழ்க்கையை கற்றுக்கொண்டார்கள். தந்தை தாய் இருவரும் சேர்ந்து வார்த்தையாலும் செயலாலும் தேவனை அறிந்த வாழ்க்கையை அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக காட்டினார்கள். இந்த சந்ததி வெறும் எண்ணிக்கைக்காக அல்ல, அது தேவன் மனித குலத்துடன் வைத்திருந்த வாக்குத்தத்தத்தின் தொடர்ச்சியாக இருந்தது. சேத்தின் குடும்பம் தேவனை மறந்து போகும் உலகத்தின் மத்தியில் அவருடைய நாமத்தை நினைவுகூரும் ஒரு விசுவாச மரபை தலைமுறைகளுக்கு தந்தது. காலம் செல்லச் செல்ல மனிதர்கள் பல வழிகளில் சிதறினாலும் இந்த சந்ததி தேவனுடன் நடந்த உறவை பாதுகாத்தது. இவ்வாறு சேத்தின் இல்லம் ஒரு குடும்பமாக மட்டுமல்ல, தேவனுடைய திட்டம் மனித வரலாற்றில் தொடர்ந்து நிலைத்திருக்க உதவிய ஒரு ஆன்மீக அடையாளமாக மாறியது. சேத்தின் வாழ்க்கை வெளிப்படையான வீரச் செயல்களால் ஒளிர்ந்ததல்ல, ஆனால் அவன் உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்த விசுவாசம் அவன் நாட்களை ஒளியூட்டியது. அவன் செய்த காரியங்கள் மனிதர்களின் பாராட்டை பெறும் வகையில் இருந்ததில்லை. ஆயினும் தேவனுடைய பார்வையில் அவன் நடந்த பாதை நேர்மையானதாக இருந்தது. அமைதியும் தாழ்மையும் அவன் வாழ்க்கையின் அடையாளங்களாக இருந்தன. அவன் சொற்களில் அதிக சத்தமில்லை, ஆனால் அவன் நடத்தையில் ஆழமான அர்த்தம் இருந்தது. இந்த அமைதியான விசுவாசமே அவனை தேவனுக்கு அருகில் வைத்தது. அவனுடைய நாட்கள் தேவனை நினைவுகூரும் நாட்களாக இருந்தன. காலையிலும் மாலையிலும் அவன் உள்ளம் தேவனை நோக்கி திரும்பியது. வாழ்வின் சாதாரண நிகழ்வுகளில் கூட தேவனுடைய சித்தத்தை அவன் தேடினான். வாழ்க்கையின் சோதனைகள் அவனை சுற்றி இருந்தாலும் அவன் மனம் கலங்கவில்லை. தேவனை நினைவுகூறுதல் அவனுக்கு ஒரு பழக்கமல்ல, ஒரு வாழ்வுமுறையாக மாறியது. இதன் மூலம் அவன் உள்ளத்தில் நிலைத்த அமைதி வளர்ந்தது. சேத் வாழ்ந்த காலம் பாவம் பெருகிக் கொண்டிருந்த காலமாக இருந்தது. மனிதர்களின் எண்ணங்களும் செயல்களும் அதிகமாக வன்முறையையும் அகந்தையையும் நோக்கி சாய்ந்தன. அத்தகைய சூழலில் நேர்மையாக வாழ்வது எளிதான காரியம் அல்ல. ஆனாலும் அந்த இருளின் நடுவே சேத்தின் வாழ்க்கை ஒரு மென்மையான வெளிச்சமாக இருந்தது. அவன் நடத்தை பாவம் நிறைந்த காலத்திலும் விசுவாசமாக வாழ முடியும் என்பதை சாட்சியாக காட்டியது. அவன் வழியில் தேவனை நாடும் ஒரு சிறிய ஆனால் உறுதியான தலைமுறை உருவானது. எண்ணிக்கையில் அவர்கள் குறைவாக இருந்தாலும் விசுவாசத்தில் அவர்கள் வலிமையாயிருந்தனர். சேத்தின் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அவர் சொன்னதை விட அவர் வாழ்ந்த விதமே அவர்களை தூண்டியது. இத்தலைமுறை தேவனை மறக்காமல் நினைவுகூரும் மக்களாக நிலைத்தது. சேத்தின் வாழ்க்கை மனிதர்களுக்கு ஒரு ஆழமான பாடமாக அமைந்தது. வன்முறையாலும் அதிகாரத்தாலும் அல்ல, கீழ்ப்படிதலாலும் நினைவுகூர்தலாலும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை அவன் தெளிவாக காட்டினான். அவன் வாழ்க்கை அமைதியானதாக இருந்தாலும் அதன் செய்தி வலிமையானதாக இருந்தது. காலங்கள் கடந்தாலும் அவன் விசுவாசத்தின் சாட்சியம் மனித உள்ளங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு அழைப்பாகவே நிலைத்திருக்கிறது. சேத் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கை காலம் மற்றும் அவன் சுவாசித்த ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையின் அடையாளமாக இருந்தது. அவன் காலம் நிறைவுற்றபோது மனிதருக்குரிய விதியின்படி அவன் மரணமடைந்தான். ஆனால் அந்த மரணம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை அழித்துவிடும் முடிவாக அல்ல. அது ஒரு தலைமுறையின் மாறுதலின் நிமித்தமாக மட்டுமே இருந்தது. சேத் தன் நாட்களை அமைதியுடனும் தேவனை நினைவில் வைத்த மனதுடனும் நிறைவு செய்தான். சேத்தின் மரணம் ஒரு கதையின் முடிவாக அல்ல, தொடர்ச்சியின் ஆரம்பமாக அமைந்தது. அவன் வாழ்ந்த வழி, அவன் நடந்த பாதை, அவன் இதயத்தில் நிலைத்திருந்த தேவபயம், இவையும் அவனோடு மண்ணில் புதையவில்லை.
அவன் விதைத்த விசுவாச விதைகள் அவன் காலத்திற்கு பிறகும் முளைத்து கொண்டே இருந்தன. அவன் வாழ்க்கை வார்த்தைகளால் அல்ல, ஆனால் நடந்த நடைமுறையால் பேசிக்கொண்டே இருந்தது. சேத்தின் சந்ததியில் இருந்து தேவனை அறிந்த மனிதர்கள் எழுந்தார்கள். அவர்களில் முதலில் ஏனோஸ் தோன்றினான். அவன் காலத்தில் மனிதர்கள் தேவனுடைய நாமத்தை அழைக்க தொடங்கினார்கள். அந்த ஒரு தலைமுறை மட்டும் அல்ல, அதன்பின் வந்த பல தலைமுறைகளிலும் சேத்தின் வழியில் தேவபயமும் பணிவும் தொடர்ந்தது. ஒவ்வொரு தலைமுறையும் முந்தைய தலைமுறையின் விசுவாசத்தை சுமந்து கொண்டு முன்னே சென்றது. இந்த விசுவாசத்தின் நதி காலத்தோடு காயவில்லை, மாறாக அது மேலும் விரிந்தது. பல தலைமுறைகள் கடந்து அந்த தேவபயத்தின் ஓட்டம் இறுதியில் நோவா வரையில் வந்து சேர்ந்தது. உலகம் இருளாலும் அநியாயத்தாலும் நிரம்பிய காலத்திலும் சேத்தின் வழியிலிருந்து வந்த இந்த விசுவாச பாரம்பரியம் ஒளியாக திகழ்ந்தது. அது பெருமையோ சத்தமோ இல்லாத ஒரு அமைதியான நிலைத்த ஒளியாக இருந்தது. சேத் இறந்த பின்பும் அவன் வாழ்க்கை பேசிக்கொண்டே இருந்தது. அவன் பெயர், அவன் வழி, அவன் விசுவாசம் இவை அனைத்தையும் எடுத்துரைத்தது. மனித குலத்தின் வரலாற்றில் அவன் ஒரு வீரனாக அல்ல, ஆனால் இருளுக்குள் ஒளியை ஏந்திச் சென்ற ஒரு அமைதியான நிலைத்த அடையாளமாக நிலைத்திருந்தான். அவன் வாழ்க்கை தேவனை தேர்ந்தெடுத்தால் மரணத்திற்கு பிறகும் மனிதன் பேச முடியும் என்பதற்கான ஒரு மென்மையான ஆனால் வலிமையான சாட்சியாக இருந்தது. சேத்தின் வாழ்க்கை மனிதன் எவ்வளவு காலம் வாழ்கிறான் என்பதை காட்டிலும் அவன் எப்படி வாழ்கிறான் என்பதே முக்கியம் என்பதை உணர்த்துகிறது. அவன் பெருமையோ வீரச்செயல்களோ இல்லாமல் அமைதியுடனும் தேவபயத்துடனும் நடந்த வாழ்க்கை அவன் மரணத்திற்கு பிறகும் தலைமுறைகளில் பேசிக்கொண்டே இருந்தது. ஒரு மனிதன் தன் விசுவாசத்தையும் நீதியையும் உறுதியாக காத்தால் அவன் வாழ்க்கை தன் காலத்தை தாண்டி மற்றவர்களை வழிநடத்தும் ஒளியாக மாறும் என்பதை சேத்தின் வாழ்க்கை தெளிவாக கற்றுத்தருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள் மற்றும் நமது மிஷன் ஆஃப் காட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் அப்லோட் செய்யும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனடி நோட்டிபிகேஷன் ஆக வரும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மேலும் மற்றும் ஒரு புதிய வீடியோவில் உங்களுடன் இணைந்து கொள்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஷன் ஆஃப் காட்.